கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி கட்டி எழுப்பப்படுதல், பி ரூட்டட் அண்ட் பில்டப் இன் கிரைஸ்ட் என்ற தலைப்பில் அதனுடைய அடிப்படையில் நாம் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் சீஷத்துவத்தை குறித்து இந்த 2026ஆம் ஆண்டு நாம் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அவனமாக இந்த மார்ச் மாதம் பி ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்று சொல்லிக்கொண்டு மனிதரை பிடிக்கிறவர்களாக இருங்கள் என்ற பொருளின் கீழ் இந்த மாதம் 2 செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 18 முதல் 22 வசனங்களில் அடிப்படையில் தான் அந்த 2 செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். முதலாவதாக த கால் டு ஃபாலோ கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற அழைப்பு என்ற தலைப்பில் முதலாவது செய்தியை போன வாரம் காலையில் நாம் கேட்டோம். பின்பு மாலையில் கால் அவுட் ஆஃப் தி ஆர்டினரி, சாதாரண மனிதரிலிருந்து அழைப்பு என்ற தலைப்பில் நாம் 2வது செய்தியை நாம் கேட்டோம். இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 22 வரை இருக்கின்ற அந்த பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 4 சீஷர்களை அழைக்கின்றதை தான் நாம் அங்கு பார்க்கின்றோம். அவர் பேதுரு, அந்திரேயா மற்றும் செபதேயுடைய குமாரராகிய யாக்கோபும் யோவானையும் அவர்கள் கடற்கரையில் மீன்பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திற்கென்று அவர் அழைக்கின்றார். அதை தான் இந்த பகுதியில் நாம் பார்த்திருக்கின்றோம். இதில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பின்பு அவர் கொடுக்கின்றதான ஊழியமானது ஒரு பெரிய ஊழியம். என்ன ஊழியம் என்றால், இந்த உலகமெங்கும் சுவிசேஷத்தை எடுத்து சென்று மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கென்று அழைத்திருக்கின்ற அந்த மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டுதான் கடந்த செய்தியில் நாம் கேட்டிருக்கின்றோம். சாதாரண மனிதரிலிருந்து அவர் அவர்களை அழைத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் அந்த பகுதியிலிருந்து நாம் பார்த்தோம். பொதுவாக இவ்வண்ணமாக இந்த உலகத்தினுடைய பார்வையில் இவ்விதமான ஒரு பெரிய பணியை செய்வதற்கு அழைக்கப்படுகின்ற மக்கள் மிகவும் தலை சிறந்தவர்களாக, அவர் கல்வியிலும் சமுதாயத்திலும் தங்களுடைய அனுபவத்திலும் மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அழைத்த இந்த மக்களை நாம் பார்த்த பொழுது அவர்கள் மிகவும் சாதாரண மக்கள். they were only very ordinary people, சாதாரண மக்கள். அன்றைக்கு சமுதாயத்தில் சிறப்பாக இருந்த தொழில்களை நாம் பார்ப்போமே என்றால், ஆசாரியர்கள், அவர்கள் தேவனுக்கு மனிதர்களுக்கும் இடையில் இருக்கின்றவர்கள், மனிதர்களுக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கின்றவர்கள், அவர்கள் சமுதாயத்தில் மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நான் அங்கே பார்க்கின்ற பொழுது பரிசேயர்கள், அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை அறிந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றவர்கள், தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இது மாத்திரமல்ல மக்களிடத்தில் மிகவும் அறிமுகமான மக்கள். சதுசேயர்களை பார்க்கின்றோம். அவர்கள் அன்றைக்கு இருந்ததான ஆலோசனை சங்கத்தில் பெரும்பான்மையான இடங்களை வகித்தவர்கள், அவர்கள் சமுதாயத்திலும் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள், நல்ல நல்ல வசதி வாய்ந்தவர்கள். மற்றும் நாம் பார்க்கின்ற பொழுது வேதபாரகர்களை பார்க்கின்றோம். வேதத்தை அவர்கள் கைப்பிரதி எடுக்கின்றவர்கள், வேதத்தினுடைய சத்தியங்களை அறிந்து கொண்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றவர்கள். ரபாய்ஸ் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது போதகர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு கிரமமாக கற்றுக்கொண்டு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்கள் அந்த நாட்கள். இப்படியாக பலவிதமான மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் தான் சமுதாயத்தில் அன்றைக்கு போற்றப்படுகின்ற மக்கள், நல்ல ஊழியங்களை நல்ல தொழில்களை செய்து கொண்டு வந்தவர்கள். அந்த நாட்களில், அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கின்ற பொழுது சமுதாயத்தில் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற தொழில்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆடு மாடுகளை மேய்க்கின்றது, மீன் பிடிக்கின்றது, வரி வசூலிக்கின்றது, இந்த தொழில்கள்
மிகவும் குறைந்த நிலையில் இருக்கின்ற தொழில்கள். இந்த பெரிய ஒரு ஊழியத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைக்கின்ற பொழுது அவர் அந்த சமுதாயத்தில் சிறந்ததாக இருந்த எந்த ஒரு தொழிலிருந்தும் எந்த ஒரு மக்களையுமே அவர் அழைக்கவில்லை. அவருடைய சீஷர்களை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் ஆசாரியர்கள் யாருமே கிடையாது, பரிசேயர்கள் கிடையாது, சதுசேயர்கள் கிடையாது, வேதபாரர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் இந்த 4 மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் மீன் பிடிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மற்றவர்களை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அதிகமானவர்கள் மீன் பிடிக்கின்றவர்கள், ஒரு நபர் வரி விற்கின்றவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட மக்களை தான், சாதாரண மக்களை தான் அவர் அழைத்திருக்கின்றார். எப்படி நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கின்றாரோ, நம்மை அவர் அழைத்திருக்கின்றாரோ, அதே போல்தான் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பெரிய தொழிலுக்காக ஒரு அழைத்த சீஷர்கள் சாதாரண மனுஷர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்ப்போம். அதே போல் இவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது they were very weak people. அவர்கள் மிகவும் பலவீனம் உள்ள மக்கள். எப்படி நாம் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கின்றோமோ அதே போல் அவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் பலவீனர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் 4 சுவிசேஷங்களிலும் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அவர்கள் அடிக்கடி தங்களுக்குள்ளே அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு யார் பெரிய ஆள் என்று சொல்லிக்கொண்டு, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்குள்ளே அதிகமான நேரங்களில் போட்டி போட்டு கொண்டிருந்தவர்கள், யார் முதன்மையான இடத்திற்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அது மாத்திரமல்ல மிகவும் பயந்தவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பொழுதிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கின்ற பொழுது நீங்கள் அவர்களை பார்ப்பீர்களே என்றால் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் பிடிக்கின்ற பொழுது யோவானும் பேதுருவும் தான் கொஞ்ச நேரம் கூட இருக்கின்றார்கள், மீதி எல்லாரும் ஓடி சென்று விட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அது மாத்திரமல்ல அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக விசுவாசித்தார்களா, அவரை முற்றிலுமாக புரிந்து கொண்டார்களா என்றால் அதுவும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கின்றார், நான் மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் உயிரோடு எழும்பின பொழுது கூட அந்த ஸ்திரீகள் அவரை பார்த்து கொண்டு அவரிடத்தில் சொல்கின்ற பொழுது அப்பொழுதும் விசுவாசித்தார்களா என்றால் கிடையாது. எனவே விசுவாசத்தில் குறைந்த மக்களாக இருக்கு. இப்படி இந்த மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வேதத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அவர்கள் மிகவும் பலவீனம் உள்ள மக்களாகவே அவர்கள் இருந்து வந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவர்களுடைய அறிவில் நாம் பார்க்கின்ற பொழுது they were ignorant people. அவர்கள் பெரிதாக எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக காணப்படவில்லை. அவர்கள் எங்கே இருந்து வருகின்றார்கள் என்றால் கலிலேயா பகுதியிலிருந்து வருகின்றார்கள். யூதேயாவுக்கு மேல் இருக்கின்ற கலிலேயாவிலிருந்து வருகின்றார்கள். அந்த நாட்களில் யூதர்களிடத்தில் இருந்த ஒரு பழக்கம் அல்லது சொல் என்னவென்றால், அந்த கலிலேயாவிலிருந்து எந்த ஒரு நல்ல காரியம் வர முடியாது என்று சொல்லிக்கொண்டு யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த மக்கள் இவர்களுடைய கல்வி அறிவு அல்லது அவருடைய திறமையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கல்லாதவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கணும். இந்த மக்கள் அவர்கள் வருகின்ற அந்த இடத்திலிருந்து அவர்கள் பார்க்கின்ற பொழுது, அது மாத்திரமல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் போதித்த நேரத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார்களா என்றால் புரிந்து கொள்ளவில்லை. நிறைய நேரங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கேட்டிருப்ப, நீங்கள் ஏன் இதை அறியாதவர்களாக இருக்கின்றீர்கள், ஏன் இவ்வளமாக மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு பல நேரங்களில் அவர் கேட்டிருப்பார். இப்படியாக இந்த மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் சாதாரண ஒரு மனுஷர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஊழியமானது ஒரு பெரிய ஊழியம். இப்பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் மீன் பிடிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். they were fishers of fish என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். but they have to be changed to fishers of men. அவர்கள் மீன் பிடிக்கின்றதிலிருந்து மனுஷரை பிடிக்கின்றவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு நாம் வேலை செய்கின்றோம். சில நேரங்களில் நாம் ஒரு தொழிலை விட்டு வேறொரு தொழிலை நாம் செய்வதற்கு நாம் பார்ப்போம். ஏனென்றால் நமக்கு சில நேரங்களில் அந்த தொழிலானது நமக்கு போர் அடித்து போய்விடலாம், அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். அப்பொழுது நான் வேறொரு தொழிலை செய்ய வேண்டும் என்று செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோமே என்றால் ரீஸ்கில் ourselves, நம்மளை அதற்காக நாம் என்ன செய்வோம் என்றால் தயார் செய்து கொள்வோம். அதற்காக நாம் சில நேரங்களில் சில கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், அல்லது சில விதங்களில் நாம் அதை கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டு ஒரு நிறுவனத்தில் நாம் சேருகின்ற பொழுது கூட உடனே அந்த தொழிலுக்குரிய வேலையை நம்மிடத்தில் கொடுப்பார்களே என்றால் கொடுக்க மாட்டார்கள். அதற்கு என்ன செய்வார்கள் என்றால் சில மாதங்கள் நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து, நமக்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு மென்டரை அந்த கம்பெனியில் கொடுத்து, அவருக்கு கீழாக நம்மை வழிநடத்தி நாம் ஓரளவு அந்த தொழிலை கற்றுக்கொண்ட பின்புதான் அவர்கள் என்ன செய்வார்களே என்றால் அந்த தொழில் நமக்கு உண்மையாக தொழிலை செய்வதற்கு அவர்கள் கொடுப்பார்கள். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது கூட இந்த மக்கள் மீன்பிடிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது அவர்கள் மனிதர்களை பிடிக்கின்றவர்களாக ஆக வேண்டும். மனிதர்களை பிடிக்கின்றவர்கள் ஆகின்ற பொழுது இவனமாக அவர்கள் தங்களுக்குள்ளே பெருமை உள்ளவர்களாக,
தங்களுக்குள்ளே போட்டி போட்டு கொண்டிருந்தவர்களாக இருந்தார்களே என்றால் அந்த தொழிலை அவர்கள் செய்ய முடியாது. பாருங்கள், ஒரு நபரிடத்தில் சென்று சுவிசேஷத்தை சொல்லுகின்ற பொழுதோ பேசுகின்ற பொழுதோ அவரிடத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்லிக்கொண்டு அங்கு போட்டி வருமே என்றால் அவரிடத்தில் நாம் பேசுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். எனவே இங்கு இருக்கின்ற அந்த குணாதிசயம் இனிமேலும் இருக்குமே என்றால் அவர்களுக்கு தேவன் கொடுக்கின்றதான இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் பயப்படுகின்றவர்களாக இருக்கின்றனர், மக்களை பார்த்து பயப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் மக்களை பிடிக்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது அல்லது சுவிசேஷ ஊழியத்தை அவர்கள் செய்கின்ற பொழுது அப்படி பயப்பட்டோது இருக்க முடியுமா என்றால் அதிகமாக இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் கூட சில நேரங்களில் நாம் சில மக்களுக்கு டிராக்ட் கொடுக்கின்ற பொழுதோ அவரிடத்தில் பேசுகின்ற பொழுதோ எளிதான காரியம் கிடையாது. அவர்கள் அப்படியே நம்முடைய தட்டி விட்டு போய் விடுவார்கள். சில வேளைகளில் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவார்கள், சில வேளைகளில் எதிர்த்து பேசுவார்கள். அது எளிதான காரியமே கிடையாது. சில வேளை அப்படியே டிராக்டை வாங்கி நம்ம முன்னாடியே இருந்து கொண்டு சொல்வார்கள். இதை பார்க்கின்ற பொழுது நமக்கு கடினமாக இருக்கும். எதற்கு நான் கஷ்டப்பட்டு இவனுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கூட நாம் நினைக்கக்கூடும். ஆனால் அப்படி இருக்க முடியாது. இந்த ஊழியத்திற்கு என்று வருகின்ற பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி நாம் இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த மக்களை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் இவர்கள் சந்தேகம் உள்ள மக்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது நாம் மற்ற மக்களிடத்தில் சென்று சுவிசேஷத்தை சொல்லுகின்ற பொழுது நாம் சந்தேகத்துக்குரியவர்களாக இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. நீங்கள் இந்த அப்போஸ்தலர்களை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் கூட அவர்கள் அதற்கு முன்பாக சந்தேகமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் தங்களுடைய ஊழியத்தை அவர்கள் செய்கின்ற பொழுது எவ்வளவு திடமாக இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு வேதத்திலிருந்து நம்மால் வாசிக்க முடியும். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். உயிர்த்தெழுத பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் உறுதி உள்ளவர்களாக, மன உறுதி உள்ளவர்களாக அவர்கள் இருந்து பின்பு அந்த ஊழியத்தை செய்கின்றார். எனவே இந்த ஊழியத்தை நாம் செய்வதற்கு நமக்கு மன உறுதி வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது. இதற்கு முன்பாக அவர்கள் அதிகமான காரியங்களை அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த ஊழியத்தை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு அட்லீஸ்ட் பேசிக் டாக்டரைன்ஸ் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே இப்படியாக இந்த ஊழியத்தை இதற்கு முன்பாக அவருடைய நிலைமையும் பின்பாக அவரை அழைக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற பொறுப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது பலவிதமான சேஞ்ச் அதில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இது அவருடைய குணாதிசயம். ஆனால் அதே நேரத்தில் அவர்களிடத்தில் ஏராளமான நல்ல குணாதிசயங்களும் இருந்தது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏதோ அவர்கள் எல்லாமே மோசமான குணாதிசயங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைக்கக்கூடாது. ஆனால் அவர்களிடத்தில் ஏராளமான நல்ல குணாதிசயங்கள் இருந்ததையும் நம்மால் பார்க்க முடியும். மீன் பிடிக்கின்ற மக்கள் அவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது யூஸ்வலி they are not very much afraid of any failures. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அவர்கள் தோல்வியை கொண்டு கொஞ்சமும் அதிகமாக அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இந்த மீன்பிடிக்க எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் பிறந்து வளர்ந்த ஊரானது கடற்கரையிலிருந்து வீடானது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கின்றது. எனவே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் சில நேரங்களில் நான் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் கடலில் வலையை போடுவார்கள். வலையை போட்டுவிட்டு கஷ்டப்பட்டு இழுப்பார்கள். சில நேரங்களில் மீனே இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அதில் இருக்கின்ற அந்த குப்பை கூலங்கள் ஒன்றுக்கும் உதவாத மீன்கள் தான் வரும். அந்த மீன்களுக்கு விலை இருக்குமா என்றால் அதுவும் கூட இருக்காது. அதுவும் இந்த யூதர்களை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் இன்னும் மிகவும் மோசம். ஏனென்றால் இவர்கள் எல்லா மீனையும் சாப்பிட முடியாது. எனவே அவர்கள் சாப்பிடுகின்ற மீன் கிடைத்தால்தான் அவர்களுக்கு வசதி. ஆனால் இந்த மீன் பிடிக்கின்றவர்கள் இவ்வளவு தூரம் தங்களுக்கு தோல்வி இருந்தாலும் அந்த மீன்பிடி தொழிலை விட்டு விடுவார்களா என்றால் விட்டுவிட மாட்டார்கள். தொடர்ந்து திரும்ப என்ன செய்வார்களே என்றால் ஒன்று மீன் கிடைக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை, மீன் இல்லாமல் வேறு எது வந்தாலும் கூட பரவாயில்லை, திரும்பவும் என்ன செய்வார்களே என்றால் தங்கள் தொழிலை அவர்கள் தொடர்ந்து செய்கின்றவர்களாக இருப்பார்கள். எனவே தங்களுடைய தொழில் அவர்களுக்கு எந்த விதமான தோல்வி வந்தாலும் கூட அதை குறித்து அவர்கள் கொஞ்சமும் கவலைப்படாமல் அவர்கள் தங்களுடைய வேலையை அவர்கள் செய்து வருவார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது கூட இந்த தொழிலின் மேல் அவர்களுக்கு ஏராளமான நம்பிக்கை உண்டு. They have a lot of hopes on this. ஏனென்றால் மீன் வலையை போடுகின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் நமக்கு மீன் கிடைக்குமா என்று தெரியுமா என்று தெரியவே தெரியாது. ஏனென்றால் மீனை நம்மால் பார்க்க முடியாது கடலில் அந்த அலையில் இருக்கின்ற பொழுது. ஆனால் அந்த நேரத்திலும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நம்பிக்கையோடு எங்களுக்கு நிச்சயமாக மீன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் என்ன செய்து வருவார்களே என்றால் இந்த தொழிலை அவர்கள் செய்து வருவார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது கூட லூக்கா 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது
அங்கு பேதுரு முழுவதும் என்ன செய்திருப்பாரே என்றால் தேடி மீன் பிடிக்க பார்த்திருப்பார், ஒரு மீனுமே அகப்படாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது கூட அவர் சொல்லுவார், ஐயரே நாங்கள் முழுவதும் நாங்கள் மீன் பிடித்தோம், நாங்கள் மீன் பிடிப்பதற்கு நாங்கள் எத்தனித்தோம், ஆனால் என்ன செய்யவில்லை, எங்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்வார்கள். எனவே இந்த மக்கள் மிகவும் நம்பிக்கை உள்ள மக்கள். அது மாத்திரமல்ல, மிகவும் கடினப்பட்டு வேலை செய்கின்ற ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் ஒரு எளிதான தொழில் கிடையாது. முழுவதும் சென்று என்ன செய்வார்களே என்றால் அவர்கள் அந்த வலையை போட்டுவிட்டு காலையிலிருந்து அந்த வலையை அவர்கள் இழுப்பார்கள். அது ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட திரும்ப வலையை பார்க்கின்ற பொழுது வலையில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை சரி செய்துவிட்டு திரும்பவும் என்ன செய்வார்கள் என்றால் கடலுக்கு செல்வார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கடல் எல்லா நேரமும் ஒழுங்காக இருக்காது. சில நேரங்களில் பலவிதமான மிக மோசமான அலைகள் கூட வரும். அந்த நேரத்திலும் கூட அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வீட்டில் இருப்பார்கள் என்றால் இருக்கவே மாட்டார்கள். இவருடைய தொழிலை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் வீட்டில் இருப்பதே கிடையாது. அவர்கள் முழுமையான நேரத்தில் ஒரு சில நேரங்கள் மணி நேரங்கள் ஓய்வெடுத்தாலும் கூட முழுமையான நேரம் எங்கே இருப்பார்களே என்றால் அவர்கள் கடலில் தான் இருப்பார்கள். எனவே இப்படியாக இந்த மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய குணாதிசயங்களில் ஓரளவு குணாதிசயங்களில் மாற்றம் தேவைப்பட்டாலும் கூட அவர்கள் இடத்தில் இருந்த பல குணாதிசயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நல்ல குணாதிசயங்களாக இருந்ததாகவே நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். அதே போல்தான் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எல்லாரும் சீஷர்களாக எல்லா விதமான குணாதிசயங்களும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் எல்லாரிடத்திலும் அது கிடையாது. ஆனால் நம்மிடத்தில் ஏராளமான நல்ல குணாதிசயங்கள் இருக்கின்றன. எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் சீஷத்துவத்தை முழுமையாக அடைவதற்கு நமக்கு தேவையான எந்த குணாதிசயங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமோ அவைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மீன் பிடிக்கின்றவர்களிலிருந்து மனுஷரை பிடிக்கின்றவர்களாக இந்த சீஷர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் மாற்றுகின்றார். இப்பொழுது நம்முடைய கேள்வி, இது எப்படி என்னால் ஆகும்? நான் எப்படி இந்த பழைய நிலைமையிலிருந்து நாம் புதிய நிலைமைக்கு நாம் மாற இருக்கின்றோம்? அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் அந்த இடத்தில் அவரிடத்தில் அவர் சொல்கின்றார், இவளை அழைத்து விட்டு அவரிடத்தில் சொல்லுவார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லிக்கொண்டு, ஃபாலோ மீ அண்ட் ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இதை நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்கின்ற பொழுது, இந்த பகுதியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அங்கு நமக்கென்று சொல்லிக்கொண்டு ஒரு வேலை இருக்கின்றது. அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். ஒன்று நமக்கு இருக்கின்றது, ஃபாலோ மீ, நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீ என்னை பின்பற்ற வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரே என்றால் நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லிக்கொண்டு. எனவே தான் இன்றைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ வில் மேக் யூ, மறுரூபமாக்கப்படுதல், நான் உங்களை மாற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு. இந்த மாறுதல் எப்படி நடக்கின்றது? எப்படி மீன் பிடித்தவர்கள் மனுஷரை பிடிக்கின்றவர்களாக மாறுகின்றார்கள்? எப்படி சாதாரண தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் மனுஷரை பிடிக்கின்றவர்களாக மாற முடியும்? அதுதான் நாம் இன்றைக்கு இந்த செய்தியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மக்களுடைய குணாதிசயங்களை ஏற்கனவே போன செய்தியில் நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு அவர்கள் எப்படி மாற்றப்படுகின்றார்கள், அவருடைய மாற்றம் எப்படி நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டுதான் இன்றைக்கு சுருக்கமாக நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில், குறிப்பாக 19வது வசனத்திலிருந்து 3 காரியங்களை நான் உங்களிடத்தில் நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். 3 சிம்பிள் தாட்ஸ் நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக we have to follow Christ for our personal holy life. நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கைக்கு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிக்கொண்டு. பின்பற்றுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் உடனே என்ன செய்கின்றார்களே என்றால் தங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு, தங்களுடைய வலையை விட்டுவிட்டு, பேதுருவும் யோவானும் யாக்கோபையும் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய தகப்பனோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை விட்டுவிட்டு என்ன செய்கின்றாரே என்றால் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக செல்கின்றார்கள். இவனை நாம் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. எனவே நாம் எல்லாரும் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு, தொழிலை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பது கிடையாது. வேலையை விட்டு செல்கின்றது ஒரு சிலருக்குள்ள சிறப்பான அழைப்பு, அது எல்லாருக்குமே கிடையாது. போதகர் போல சிலருக்குள்ள அழைப்பு. மற்றவர்களுக்கு என்னவென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். we have to follow him in his character. அவருடைய குணாதிசயங்களில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் செய்கின்ற செயலில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். முதலாவது நம்மிடத்தில் என்ன இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சி. நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் முக்கியம். நீங்கள் இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது
4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து நான் உங்களை மாற்றுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் செய்கின்ற முதலாவது காரியம் என்னவென்றால் 5ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 5 முதல் 7 அதிகாரங்களில் இந்த ராஜ்யத்தினுடைய குமாரன், the children of the kingdom, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், how they should be. இந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். உலகத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் எப்படியும் இருக்கலாம். ஆனால் இந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 5 முதல் 7 அதிகாரங்களில் ஏராளமான காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு வருவார். அது மிகவும் முக்கியம். பாருங்கள், அவர் சொல்கின்ற பொழுது முதலாவது என்ன சொல்வாரே என்றால், you are the salt and light to this world. இந்த உலகத்திற்கு நீங்கள் உப்பாக இருக்கின்றீர்கள், நீங்கள் வெளிச்சமாக இருக்கின்றீர்கள். இந்த உப்பை நாம் பார்க்கின்ற பொழுது அவரே சொல்லுவார், if the salt loses its saltiness or its savor, what is the use? It is fit for nothing. அது எதுக்குமே உதவாது. It is only used, it can be only trodden upon. அதற்கு மேல் நடக்கத்தான் உதவுமே தவிர வேறு ஒன்றுக்குமே உதவாது என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், உப்புக்கு சாரம் இல்லை என்றால் அதை உபயோகப்படுத்த முடியுமே என்றால் முடியாது. அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசம் உள்ள, ஒரு சாரமுள்ள வாழ்க்கை இல்லை என்றால், அந்த வாழ்க்கையை வைத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டு என்றால் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுவார். அது மாத்திரமல்ல, we are like light. நாம் எப்படி இருக்கின்றோமே என்றால் வெளிச்சமாக இருக்கின்றோம். வெளிச்சத்தை நாம் பார்க்கின்ற பொழுது யாருமே என்ன செய்ய மாட்டார்களே என்றால், they won't light it up and put it under a bushel. அதை ஒரு ஒரு மரைக்காலுக்கு உள்ளாக அவர்கள் பாக்ஸுக்குள்ளாக அவர்கள் வைக்கவே மாட்டார்கள். இன்ஸ்டட் they put it on a candlestick. அதை அவர்கள் விளக்கு தண்டின் மேல் தான் வைப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் விளக்கு தண்டின் மேல் வைக்கின்ற பொழுதுதான் அந்த விளக்கான, அந்த வெளிச்சமானது எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. நம்முடைய வாழ்க்கையானது பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மற்ற மக்கள் நம்மை பார்க்கின்ற பொழுது they must see our actions and they may glorify our God in heaven. அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து என்ன செய்ய வேண்டுமே என்றால், பரலோகத்தில் இருக்கின்ற தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்கள், நான் ஒரு நபரிடத்தில் சென்று நான் புகைப்பிடிக்கின்றவனாக இருப்பேனே என்றால், ஒரு நபரிடத்தில் சென்று நீங்கள் புகைப்பிடிக்க கூடாது என்று நான் சொல்வேன் என்றால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நகைப்பார்கள், நம்மை பார்த்து சிரிப்பார்கள், என்ன இவன் இப்படி சொல்கிறான் என்று சொல்லிக்கொண்டு. எனவே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை இல்லை என்றால், நாம் மக்களை கொண்டு தேவனிடத்தில் அழைத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு முடியுமா என்றால் முடியவே முடியாது. ஏன் தேவன் நம்மை அழைத்து இருக்கின்றார்? Why did God call us? எதற்காக அழைத்து இருக்கின்றார்? நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. பிதாவாகிய தேவன் நம்மை எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்? எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு சென்றிருக்கின்றார்? There is only one purpose. It is to make us like our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நம்மை மாற்றுவதற்காக. அதுதான் நோக்கம். எனவே ஒரு மனுஷனை நாம் ரட்சிப்பதற்காக அவரிடத்தில் சுவிசேஷத்தை சொல்வோமே என்றால், அதனுடைய எண்ட் கோல் என்னவென்றால், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் மாற வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வர வேண்டும். எனவே அதை நாம் செய்ய வேண்டுமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் ஒருவனை மாற்ற வேண்டுமே என்றால், நாம் எப்படி இருக்க வேண்டுமே என்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே தான் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6-7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு வருவார். 5ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவம் இருந்ததா என்றால் கிடையாது. கடைசியில் பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். பிலாத்து விசாரிக்கின்றான். பிலாத்து விசாரித்து விட்டு வந்து சொல்கின்றான் வெளியே இருக்கின்ற மக்களிடத்தில், I have not seen any guilt or any sin in him. அவரிடத்தில் நான் எந்த ஒரு பாவத்தையும் நான் காணவில்லையே என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிசாசானவன் வருகின்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசானவனை பார்த்து விட்டு சொல்கின்றார், he has nothing in me. அவனுக்கு என்னிடத்தில் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை, எந்த ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தராக வாழ்ந்தார். அதே போல்தான் நாம் அவரை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டுமே என்றால், நாம் மனுஷர்களை பிடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டுமே என்றால், நம்முடைய வாழ்க்கையானது எப்படி பரிசுத்த உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையா போல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதான் சொல்கின்றார், உங்களுடைய பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவுள். எப்படி தேவன் பூரண சற்குணராய் இருக்கிறாரோ, எப்படி அவர் God is a perfect God and we should also be perfect. நாம எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவரை போல் இருக்க வேண்டும். நாம் வேதத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது கூட, நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 15-16ஆம் வசனத்தை வாசிப்பீர்களே என்றால், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். பாருங்கள், எனவே இந்த பரிசுத்த வாழ்க்கை
தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதானது வேதத்தில் திரும்ப திரும்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கின்றது. தேவனுடைய சித்தம் என நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தராய் இருப்பது. எனவே மனுஷர்களை பிடிக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டுமே என்றால் நாம் பாவத்தில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு நாம் அழைப்பு கொடுக்க முடியாது. அழைப்பு கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்றவர்களை ஏற்றுக்கொள்வார்களா என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அருமையானவர்களே, என்னுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்க இருக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஃபாலோ மீ என்று சொல்கின்ற பொழுது என்ன சொல்கின்றாரே என்றால், நீ என்னை பின்பற்றி வா, என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லிக்கொண்டு அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக இருக்கின்றது. எந்த ஒரு பாவம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கின்றது. நமக்கு அவர் கொடுத்திருக்கின்ற கட்டளையும் கூட நீங்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய பிதாவானவர் எப்படி பூர்ண சற்குணராக இருக்கின்றாரோ அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எனவே வேதம் திரும்ப 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 தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. இது புதிய ஏற்பாட்டினுடைய கற்பனை கிடையாது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது கூட நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, லேவியராகமம் 19:2 நாம் வாசிப்போம் என்றால், வேண்டுமென்றால் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நான் வாசிக்கின்றேன் உங்களுக்கு. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம் நான் வாசிக்கின்றேன். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கின்றபடியினால் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கின்ற பொழுது பல இடங்களில் தேவன் இதை சொல்லிக் கொண்டு வருவார். இது தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று, அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளையும் கூட. எனவே மனுஷரை பிடிக்கின்றவளாக மாற வேண்டிய நாம் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையானது பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கைக்கு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய முதலாவது கருத்தை நான் முடிக்க இருக்கின்றேன். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது, we have to make use of the means of grace to equip us for the gospel ministry. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கிருபையினுடைய முறைகளை நாம் பின்பற்றி சுவிசேஷ ஊழியத்திற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இங்கே பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசுக்கு சொல்கின்ற, ஃபாலோ மீ and I will make you fishers of men. நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், நான் என்ன செய்வேனே என்றால் உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கின்றவர்களாக மாற்றுவேன். எனவே இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம். அவர் எப்படி தன்னுடைய சீஷர்களை, மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீஷர்களை மனுஷர்களை பிடிக்கின்றவராக ஆக்குகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் அவர்களை அவர் மாற்றுகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக அதில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மனுஷர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு கடந்த செய்தியில் நாம் பார்த்திருக்கின்றோம். இவர்கள் தன்னலம் உள்ள மக்கள், they were selfish people. அவர்கள் தங்களை குறித்தே அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். யார் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனா, தேவனுடைய ராஜ்யத்தில் யார் அவருடைய வலது பக்கத்தில் இருக்க வேண்டும், யார் அவருடைய இடது பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது மனுஷர்களை பிடிக்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது, அவரை மாற்றுகின்ற பொழுது இவர்கள் திரும்ப இப்படியாக யார் பெரியவர் என்று போட்டி போட முடியுமா என்றால் போட்டி போட முடியாது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் இந்த மக்களுக்கு அவர் தன்னையே ஒரு எடுத்துக்காட்டாக அவர் காட்டி அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இவர்களுக்கு போதிக்கின்றார். எப்படி போதிக்கின்றார்? யோவான் 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரியும். அவர் கல்வாரிக்கு செல்வதற்கு முன்பாக பஸ்காவை ஆசரிக்கின்றார்கள். 12 சீஷர்களோடு அவர் கூடி என்ன செய்கின்றாரே என்றால் பஸ்காவை ஆசரிக்க இருக்கின்றார். இப்பொழுது பொதுவாக இந்த யூதர்களுடைய பழக்க வழக்கம் என்னவென்றால், அவர் வீட்டில் வருகின்ற பொழுது, உணவு உண்ண வருகின்ற பொழுது அந்த வீட்டில் இருக்கின்ற வேலைக்காரன் என்ன செய்வானே என்றால் இவருடைய கால்களை அவன் கழுவி விடுவான். ஆனால் இங்கே இவர்கள் இருக்கின்ற பொழுது யாராவது அதை செய்தார்கள் என்றால் செய்யவில்லை. ஏனென்றால் என்ன போட்டி இவர்களுக்குள்ளே, யார் பெரியவன் என்று சொல்லிக்கொண்டு. இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து இவருடைய கால்களை அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் கழுவுகின்றார். கழுவிவிட்டு அவர் சொல்லுவார், நீங்கள் என்னை போதகர் என்றும் என்னை ஆண்டவர் என்றும் சொல்கின்றீர்கள், நீங்கள் சொல்வது சரிதான். You are telling me that I am the Lord and the Master, and that is correct. What you are saying is true. ஆனால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்தேனோ, நான் உங்களுக்கு எதை காட்டி இருக்கின்றேனோ
அதை நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். நீங்கள் ஆண்டவர் என்று சொல்கின்ற நானே உங்களுடைய கால்களை கழுவினேனே என்றால் நீங்களும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஒருவருடைய ஒரு கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எனவே கால் கழுவ வேண்டும் என்பது கிடையாது. அதுக்கு பின்னாடி அவருக்கு சரியாக அவர் சொல்லிக் கொண்டுவார், I have done this to show as an example. அதை உங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் என்ன செய்திருக்கின்றேன், காட்டியிருக்கின்றேன். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெருமைப்படலாமா, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக சொல்லலாமா என்றால் கிடையவே கிடையாது. நீங்கள் பெரியவனாக இருக்க வேண்டுமே என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் தாழ்ந்தவனாக, நீங்கள் உதவி செய்கின்றவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கிடையாது. அன்றைக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு இதை செய்து காட்டி அவர்களுக்கு அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் போதித்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அன்றைக்கு இருந்த மாதிரி பிசிக்கலா கிடையாது, ஸ்பிரிச்சுவலா இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கின்றார் என்றால் அவருடைய வேதத்தை கொடுத்திருக்கின்றார். அவருடைய வேதத்தை கொடுத்திருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு எப்படிதான் பேசுவார் என்றால் he will talk to us through his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் நம்மோடு அவர் பேசுவார். கிருபையின் வழிகளாகி அவருடைய வார்த்தையை நமக்கு அவர் கொடுத்திருக்க, எதற்காக இதை எழுதி கொடுத்திருக்கின்றார், எதற்காக நம்முடைய சொந்த தாய்மொழியில் நாம் இதை பெற்றிருக்கின்றோம், அவர் என்ன செய்தார் என்பதை வேதத்தில் இருந்து அறிந்து அதன்படி நான் நடப்பது. எனவே நாம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, வேதத்தினுடைய சத்தியங்களை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொண்டு என்ன செய்ய முடியுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து இந்த மக்கள் அவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது மனிதர்களை பார்த்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் பயப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். நாம் அதை பல நேரங்கள் நாம் போன செய்தியில் நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது மனுஷர்களை பிடிக்கின்றவர்களாக மாற்றுகின்ற பொழுது அதற்கு பின்பாக அவர்கள் பயப்பட முடியுமா என்றால் பயப்பட முடியாது. அதை தேவன் இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி செய்திருக்கின்றார், அதை எதன் மூலமாக செய்திருக்கின்றாரே என்றால் முதலாவது அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இவர்களுக்காக ஜெபிக்கின்றார். நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது முழுமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பிதாவை நோக்கி அவர் ஜெபித்திருக்கின்றார். இவள் எப்படி இருக்க வேண்டும், நான் இவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கின்றேன், இவளை நான் காத்திருக்கின்றேன், பிதாவை நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால் இவளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் ஜெபிக்கின்றார். இன்றைக்கு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். பிதாவுடைய வலது பாசத்தில் நமக்காக உட்கார்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஜெபித்தது மாத்திரம் கிடையாது, அவர் என்ன சொல்லி இருப்பாரே என்றால் இந்த ஊழியம் மிகவும் பெரிய ஊழியம், இது ஒரு எளிதான ஊழியம் கிடையாது. சுவிசேஷத்தை உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கு எடுத்துச் சொல்கின்ற ஊழியமானது அது இட்ஸ் நாட் a very simple task. அது நம்ம பார்க்கின்ற போது even with all the advancements in technology is not easy today. இன்றைக்கு அதை செய்வதற்கு கூட எளிது கிடையாது. இன்றைக்கு எவ்வளோ வசதிகள் இருந்த பொழுது கூட உலகம் எடுத்துச் செல்வதற்கு எளிது கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் அவ்வளவு கஷ்டமாக இருந்த பொழுதிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனவே தான் என்ன செய்வாரே என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எருசலேமில் காத்திருக்க வேண்டும். அவர் உயிரோடு எழும்பி சீஷர்களோடு இருந்து பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக சொல்லி சொன்ன அறிவுரை என்னவென்றால் நீங்கள் எருசலேமில் காத்திருக்க வேண்டும், நான் வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பேன், அவருடைய பலத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்வீர்கள், இந்த ஊழியத்தை நீங்கள் எடுத்துச் செல்வீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது நம்மால் பார்க்க முடியும். இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் காத்திருக்கின்றார்கள். அவர்கள் பெந்தேகோஸ்தே நாள் வருகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை படுகின்றார்கள். பாருங்கள், இதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த பேதுரு அன்றைக்கு என்ன செய்கின்றார் என்றால் முதலாவது செய்தியை கொடுக்கின்றார். 3000 பேர் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றார். எப்படி முடிந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக ஜெபித்தபடியினால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்டபடியினால் அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் இந்த ஊழியத்தை மிகவும் தைரியமாக செய்வதை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு வருவீர்களே என்றால் இந்த மக்கள் பேசுகின்றதையும் இவருடைய ஊழியத்தையும் பார்க்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற மக்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் அதிருகின்றார்கள். ஏனென்றால் ராஜாக்களுக்கு முன்பாக சொல்கின்றார்கள், நாங்கள் உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டுமா? No, we will not listen to you and we will listen to our Lord only. தேவனுக்கு மாத்திரம் தான் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் கீழ்ப்படிவோம், உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அதை கேட்கின்ற மக்களை அகிர்ந்து போகின்றார்கள். இந்த மக்கள் சாதாரண மக்களாச்சு, கல்வி அறிவற்ற மக்களாச்சு, இவர்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது, எப்படி இதை சொல்ல முடிகிறது என்று சொல்லிக்கொண்டு யார் கொடுத்தது என்றால் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது. அருமையானவர்களே, எனவே இவண்ணமாக தைரியமற்றவர்களாக இருந்த மக்களை அவருக்கு ஊழியத்தை தைரியமாக செய்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரே என்றால்
அவர்களுக்காக ஜெபித்தது மாத்திரம் கிடையாது, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தையும் அவர் கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு, பலத்தையும் கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் அவர் பிசிக்கலாக கிடையாது. ஆனால் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன் அவருடையவன் கிடையாது என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவருடைய பிள்ளையாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் every believer has got the infilling of the Holy Spirit. அவரிடத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he is seated on the right hand of Father and he is interceding for us. நமக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார் பிதாவுடைய வலது பாசத்தில். அருமையானவர்களே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்கின்ற பொழுது தேவன் என்ன செய்ய வல்லவராய் இருக்கின்றாரே என்றால் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். எனவே இன்றைக்கு நம்மை மாற்றுவதற்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றது ஜெபம். அவருடைய சமூகத்தில் வந்து நாம் ஜெபிக்கின்றது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் 5 முதல் 13 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து ஒன்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், ஒருவன் மீனை கேட்டால் அவன் தன்னுடைய பிள்ளைக்கு அவன் பாம்பை கொடுப்பானோ, அல்லது முட்டையை கேட்டால் அவன் வந்து கல்லை கொடுப்பானோ? கொடுக்க மாட்டானே. பொல்லாதவர்களாய் இருக்கின்ற even the wicked people, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? Even your fathers know how to give good things to your children. How much more your heavenly Father will he not give them the Holy Spirit when they ask for it? என்ன ஆண்டவராய் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்கின்ற நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை கொடுக்க அறிந்திருக்கின்ற பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னிடத்தில் கேட்கின்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லிக்கொண்டு, எனவே நாம் ஜெபிக்கின்ற பொழுது இந்த ஊழியத்தை நான் செய்ய இருக்கின்றேன், எனக்கு தேவனுடைய வல்லமை தேவை, அவருடைய வல்லமை இல்லாமல் செய்ய முடியாது என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை யார் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கின்ற பொழுது அவர் முதலாவதாக எப்படி இருக்கின்றார்கள் என்றால் அவர் சந்தேகப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த சந்தேகப்படுகின்ற மக்கள் அதற்கு பின்பாக அவர்கள் சந்தேகப்பட முடியுமா என்றால் அவர்கள் சந்தேகப்பட முடியாது. ஏனென்றால் சுவிசேஷ ஊழியத்தை உலகம் என்று செய்கின்ற பொழுது சந்தேகப்பட முடியாது. இதை என்ன செய்கின்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இவர்களை மாற்றுகின்றார்? எப்படி மாற்றுகின்றாரே என்றால், நீங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் 4 சுவிசேஷங்களை வாசித்துக் கொண்டு வருவீர்களே என்றால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், சீஷர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக இருந்திருப்பார். 3 வருஷங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கின்றார். இவர்கள் அவரோடு தெரிந்தெடுத்த பின்பு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சென்ற இடமெல்லாம் ஒரு சில சிறிய நேரங்களை விட்டுவிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றார் என்றால், இவர்களை தன்னோடே வைத்துக் கொண்டு தான் அற்புதங்கள் செய்த நேரமெல்லாம் இவர்கள் யாரோடு இருந்து கொண்டிருக்கின்றார்களே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். யோவான் 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் உங்களுக்கு நான் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 20, 21 வசனங்களை 30, 31 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யோவான் 20, 30. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத கவனமாக கேளுங்கள், வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக விசுவாசித்து அதனுடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக எழுதப்பட்டிருக்கின்ற. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருக்கின்றார். யார் முன்பாக? தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக. எதற்கு என்றால் இவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பதற்காக. எனவே இவர்களுடைய அந்த சந்தேகமானது நீங்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால், ஊழியம் செய்த நாட்களில் எல்லாம் தன்னோடு அவர்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு முன்பாக இந்த எல்லா விதமான அற்புதங்களையும் செய்து தான் யார் என்பதை அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் காண்பித்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லை. இன்றைக்கு அவர் செய்கின்ற அற்புதங்களை நாம் பார்க்க முடியாது. ஆனால் நாம் என்ன செய்ய முடியும்? அவைகளை நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கின்றார். தான் யார் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் நமக்கு சொல்லி இருக்கின்றார். அவருடைய அற்புதங்களை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த அற்புதங்களை நாம் என்ன செய்ய முடியுமே என்றால், நாம் அவைகளை வேதத்தை நாம் கருத்தாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியுமே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லிக்கொண்டு நாம் அறிந்து கொண்டு
நாம் அதில் வலிமையாக இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது கூட அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளார்கள் என்றால் கிடையாது. they didn't understand him very clearly. அவரை குறித்து அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் அவருடைய சத்தியத்தை குறித்து திரும்ப திரும்ப அவளோடு கூட இருந்து அவளுக்கு கற்றுக் கொடுத்தே வந்து கொண்டிருப்பார். நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் பல நேரங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனியாக இருக்கின்ற பொழுது இந்த சீஷர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இடத்தில் போய் கேட்பார்கள், நீர் இப்படி ஒன்றை சொன்னீரே, அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு சில நேரங்களில் திட்டு கொடுப்பார். இது கூட உங்களுக்கு புரியவில்லையா, உங்களுக்கு என்ன அறிவில்லையா என்று கேட்டுவிட்டு இதுதான் இதனுடைய பொருள் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன சொல்வாரே என்று விளக்கி கொடுப்பார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை எப்படி தயார்படுத்தினாரே என்றால் மீன் பிடிக்கின்ற தொழிலிலிருந்து மனுஷரை பிடிக்கின்ற தொழிலுக்கு எப்படி மாற்றுகின்றாரே என்றால் அவர்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அவர்கள் சந்தேகங்களை கொண்டு வருகின்ற பொழுது அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்ன செய்வாரே என்றால் அவளை வழிநடத்தி கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, உயிரோடு எழும்பின பின்பும் கூட 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார். இந்த 40 நாட்களும் அவர் என்ன செய்திருப்பாரே என்றால் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த 40 நாட்களும் தன்னுடைய சீஷர்களோடு கூட இருந்து ராஜ்யத்தினுடைய காரியங்களை அவருக்கு கற்பிக்கின்றார். அப்படி என்றால் எப்படி தயார்படுத்துகின்றாரே என்றால் அவர் சும்மா இருக்கவில்லை. இந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் கற்றுக்கொண்டு அவர்கள் சீஷர்களாக மாறுகின்ற அருமையானே. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லை, ஆனால் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் வேதத்தை கொடுத்திருக்கின்றார். வேதம் மாத்திரம் கிடையாது, அவருடைய வேதத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு, அவருடைய வேதத்தை கிரமமாக கற்றுக்கொள்வதற்கு திருச்சபைக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். யாரை பரிசாக கொடுத்திருக்கின்றார்? நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 15 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் இன்றைக்கு இந்த நாட்களில் திருச்சபைக்கு போதகர்களையும் வேதத்தை போதிப்பவர்களை எதற்காக கொடுத்திருக்கின்றார்? பரிசாக கொடுத்திருக்கிறார். எதற்கு என்றால் நாம் வேதத்தை நாம் கற்றுக்கொள்வதற்காக, இந்த வேதத்தினுடைய சத்தியங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் திருச்சபைக்கு அவர்களை பரிசாக அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக் கொண்டு வாசிக்க. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். what we must do, நாமும் செய்ய வேண்டிய something we had to do. நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் ஒழுங்காக ஆராதனைக்கு வந்து செய்திகளை கேட்கின்ற வேதபாட வகுப்பில் நாம் பங்கெடுத்துக் கொண்டு, அதே போல் ஐக்கியங்களில் நாம் பங்கெடுத்துக் கொண்டு, ஜெப கூட்டங்களில் நாம் பங்கெடுத்துக் கொண்டு, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதோ அவைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் பங்கெடுத்துக் கொண்டு நாம் தேவனை அறிகின்ற அறிவில் நாம் வளர வேண்டும். எப்படி சீஷர்களுக்கு மீன் பிடிக்கிறது மனுஷர்களை பிடிக்கிற மாற்றுவதற்காக அந்த 3 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளோடு இருந்து அவளுக்கு கற்றுக் கொடுத்து எல்லா காரியங்களையும் அவர் காண்பித்து கற்றுக் கொடுத்து வந்தாரோ அவனமாக இன்று நாம் செய்வதற்கு நமக்கு பலவிதமான வழிகளை அவர் கொடுத்திருக்கின்றார். கிருபையின் வழிகளை நமக்கு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கின்றார். எனவே அருமையானவர்களே, நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நமக்கு அவர் கொடுத்திருக்கின்ற கிருபையுடைய வழிகளை உபயோகித்துக் கொண்டு நான் உங்களை ஐ வில் மேக் யூ என்று சொல்கின்ற பொழுது நான் மாற்றுவேன் என்றால் அதற்கு தான் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கின்றார், அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். இவைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே இதன் மூலமாக நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் சீஷர்களாக மாற முடியும். அருமையானவர்களே, சாதாரண மனுஷர்களாக இருக்கின்ற நாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கிருபையினுடைய முறைகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது மனுஷர்களை பிடிக்கின்றவர்களாக சீஷர்களாக நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் மாற முடியும் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கிறேன். என்னுடைய நேரம் ஆகிவிட்டது. 3ஆவதாக Christ will supply the grace for the success of the ministry of gospel ministry என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் சுவிசேஷ ஊழியத்தின் வெற்றிக்கு தேவையான கிருபைகளை கிறிஸ்து நமக்கு கொடுப்பார். இங்கே பார்க்கின்ற பொழுது follow me and I will make you fishers of men, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மாற்றுவேன். உங்களுடைய வெற்றிக்கு யார் கூட இருப்பேனே என்றால் நான் கூட இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் அவர் சீஷர்களை அனுப்புகின்ற பொழுது மத்திய 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அவர் என்ன சொல்வாரே என்றால் all authority in heaven and earth is given to me, எல்லா அதிகாரமும் யாருக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. and I will be with you even to the end of this world, இந்த உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் நான் என்ன செய்வேனே என்றால் உங்களோடு கூட இருப்பேன், நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 12 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தன்னுடைய சீஷர்களை அனுப்புவார். அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்வாரே என்றால் நீங்கள் அதிகாரிகளுக்கு முன்பாகவும் மற்ற மக்களுக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது
நீங்கள் எதை பேச வேண்டுமோ அதை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு, எனவே இந்த கிருபையின் வழிகளை நாம் பின்பற்றி ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவருக்கென்று நாம் வாழ்கின்ற பொழுது இந்த ஊழியத்திற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாத கிருபைகளையும் யார் நமக்கு கொடுப்பாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார். நம்மிடத்தில் என்ன திறமை இருந்தாலும் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We cannot bring even a single soul into this kingdom with our own abilities. நம்முடைய சொந்த திறமையினால் ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மால் கொண்டு வர முடியாது. ஆனால் நம்மால் ஒன்று செய்ய முடியும். என்ன செய்ய முடியும் என்றால் we can cast the net. அந்த வலையை நம்மால் என்ன செய்ய முடியும், விரிக்க முடியும். ஆனால் who will bring the fish into this net? It is our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரே என்றால் அதை செய்கின்றவராக இருக்கின்றார். நீங்கள் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் கொர்நேலியுவை குறித்து நாம் பார்க்கின்றோம். கொர்நேலியுவை யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வர, யார் அவனை தயார் செய்கின்றார்? தேவன் செய்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை செய்கின்றார். செய்துவிட்டு என்ன செய்வாரே என்றால் நீ என்ன செய்ய வேண்டும், பேதுருவை அழைத்து வா என்று சொல்லிக்கொண்டு பேதுரு என்ன செய்கின்றாரே என்றால் வந்து சுவிசேஷத்தை பேசுகின்றார். அவருடைய இருதயத்தை திறக்கின்றது யார் என்றால் தேவன் திறக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் எனக்கு அந்த 2 வசனத்தையும் வாசியுங்கள். 16ஆம் அதிகாரம் நான் வாசிக்கின்றேன் உங்களுக்காக. அப்போஸ்தலர் 16 13 14 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 13 14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இங்கு அவர்கள் பிலிப்பி பட்டணத்துக்கு சொல்கின்றார்கள் சீஷர்கள். அப்பொழுது நிதியால் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெண்மணி, அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார், ராஜ்யத்தினுடைய மகளாக வருகின்றாள். எப்படி அது நடக்கிறது? நான் கவனமாக கேளுங்கள், வாசிக்கின்றேன். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இவர்கள் தங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை அவர்கள் செய்கின்றார்கள். அங்கே ஸ்திரீகள் கூடி வந்திருக்கின்றார்கள். அந்த இடத்தில் சென்று அவர்கள் பேசுகின்றார்கள். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். யார் அந்த இருதயத்தை திறக்கின்றார்? யார் ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வருகின்றார்? தேவன் கொண்டு வருகின்றார். அருமையானவர்களே, அவருடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால் நீங்கள் இதை செய்கின்ற பொழுது தேவையான மக்களை அவர் கொண்டு வருவார். எனவே நீங்கள் பல இடங்களில் வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். பிலிப்பு யார் நடத்துகிறார் என்றால் தேவன் நடத்துகின்றார். இப்படி பல இடங்கள் நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் வேதத்தில் நேரமாகி நான் முடித்து விடுகின்றேன். எனவே நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தம் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அவரை நாம் பின்பற்றுகின்ற பொழுது அவர் என்ன செய்வாரே என்றால் நம்மை மனுஷரை பிடிக்கின்றவர்களாக மாற்றுவார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையானவர்களே, அன்று சீஷர்களை அவர் மாற்றினார். பின்பு என்ன நடந்தது? சீஷர்கள் மூலமாக உலகமே மாற்றப்படுகின்றது. இன்று அதே தான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை, முதலாவது நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது நல்லதாக இல்லை என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா இருக்குமே என்றால், அந்த வாழ்க்கையின் மூலமாக சீஷத்துவத்தை யாருக்காவது சொல்ல முடியுமா என்றால் சொல்லவே முடியாது. சொல்ல முடியும், நம்முடைய பலத்தினால் சொல்ல முடியும், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனவே நம்முடைய வாழ்க்கை முதலாவது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு, பரிசுத்தத்துக்குள்ளாக மேலோங்கி நடப்பதற்கு அவர் நமக்கு கொடுத்த அனைத்து கட்டளைகளையும் வேதத்தை நமக்காக கொடுத்திருக்கின்றார். இந்த வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கிரமமாக கற்றுக்கொண்டு நமக்கு அவர் கொடுத்திருக்கின்ற கிருபையுடைய வழிகளை பின்பற்றி நாம் ஜெபிக்கின்றது, ஆலய ஆராதனையில் பங்கெடுக்கின்றது, மற்ற எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து கொடுத்த அனைத்து வசதிகளையும் உபயோகப்படுத்திக் கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபிக்கின்றவர்களாய் இங்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரியும். ஏராளமான இடங்களில் ஜெபத்தை பார்த்திருக்கின்ற ஜெபிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அவர் அந்த ஊழியத்தை செய்வதற்குரிய காரியங்களை கொடுத்து அதற்கு மேலாக என்ன தேவைப்படுகின்றதோ அவைகளை யார் செய்வாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ய வல்லவராய் இருக்கு. எனவே அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார், ஃபாலோ மீ and the promise is I will make you fishers of men. நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கின்றவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு, எனவே அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் வேதத்தை கொடுத்திருக்கின்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையினுடைய பல வழிகளை கொடுத்திருக்கின்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கின்றார். எல்லா விதமான தேவையான காரியங்களையும் கொடுத்திருக்கின்றார். அதை உபயோகப்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் செய்கின்ற பொழுது அது எந்த விதமான எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கலாம், அதை நாம் செய்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவா ஆக்குவேன் என்று தன்னுடைய சீஷர்களை நீதாமை அழைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைத்து அவளை மனுஷரை பிடிக்கிறவா மாற்றினார். அவனமாக இன்றைக்கு நாங்கள் அவருடைய சீஷராக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எங்களுக்கு நீதாமை கொடுத்திருக்கின்ற அறிவுரையின்படி, இந்த கட்டளைகளின்படி அவைகளை நாங்கள் பின்பற்றி கொண்டு
நாங்கள் இந்த சுவிசேஷ ஊழியத்தை முடிந்த அளவுக்கு செய்வதற்கு நீதாம் எங்களுக்கு கிருபை கொடுத்து வாழ்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன்.